நீங்க உங்க கூட உங்க மனசுக்குள்ள பேசிப்பீங்கல்ல, அத பத்தி தான் இந்த வீடியோ. திஸ் இஸ் டே 14 ஆஃப் 28 திங்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் 28. ஏன்னா நான் எப்ப எது சொதப்பினாலும் மத்தவங்க யாரும் என்ன எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே நானே என்ன திட்டிப்பேன். இது கூட உனக்கு வராதா, நீலாம் எதுக்கு தான் லாய்க்கு, உனக்குலாம் என்னதான் வரும்னு என்னையே நான் ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் 20s தான் நம்ம முன்னேற வயசு, இந்த காலத்துல நம்ம கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹார்ஷா பேசணும், நம்ம இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிக்கிட்டாதான் அது ஒரு மோட்டிவேஷனா மாறி சக்சஸ்ஃபுல்லா ப்ரொடக்டிவா இருப்போம் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் இன்சல்ட்டிங் அண்ட் ஹியூமிலியேட்டிங் மை செல்ஃப் இன்சைட் மீ அன்டில் ஐ லேர்ன்ட் நான் என்ன இப்படி மட்டமா பேசி அதையே நம்பி நானே என்னை மதிக்கிறது இல்லைன்னு. உண்மை என்னன்னா, நம்மள மதிக்கலன்னா மத்தவங்களும் நம்ம மேல இருக்க மரியாதையை குறைக்க ஆரம்பிப்பாங்கன்றதுதான். 20ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் ரெஸ்பெக்டும் செல்ஃப் பெர்செப்ஷனும் தான். நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் நீங்க யார் கூட சேர்றீங்க, எந்த மாதிரி விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்க, எந்த அளவுக்கு உங்க மென்டல் ஹெல்த்துக்கும் உங்க பவுண்டரிஸ்க்கும் நீங்க ரெஸ்பெக்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இன்ஃபேக்ட் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் பார்ட்னரை சூஸ் பண்றீங்க, அவங்க கிட்ட எந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டியை நீங்க பொறுத்து போறீங்க அப்படின்றது எல்லாமே இருக்கு. இதை கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப நான் அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நீங்களும் உங்களை மனசுக்குள்ள இந்த மாதிரி தான் திட்டி அவமானப்படுத்துக்கிறீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. வாய் விட்டு வெளியில இன்னொருத்தரை பார்த்து என்னென்ன விஷயம்லாம் சொல்ல மாட்டோமோ அந்த விஷயத்த உங்களை பார்த்து உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கவே கூடாது. அவ்வளவுதான் இந்த ட்ரிக். திஸ் ஹாஸ் ஹெல்ப் சோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். ஏன்னா ஒரு பொண்ணா கூட இல்ல, ஒரு மனுஷனா கூட நீங்க மத்தவங்கள்ட்ட எப்படி பேசுறீங்கன்றதை விட உங்களுக்குள்ள உங்களை பத்தி நீங்க எப்படி பேசிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது நீங்க மனுஷங்களை வாழ்க்கைய பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்தும். நீங்க உங்க 20ஸ்ல இருக்கீங்கன்னா மேபி இந்த சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.